கையாளனும் நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும் ஆடி பாடி மகிழ மக்களே ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே கிறிஸ்துவை கொண்டாடுவார்களே கிறிஸ்துவின் நாள் கொண்டாட்டமே ஆடி பாடி மகிழ மக்களே ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே கிறிஸ்துவை கொண்டாடுவார்களே லா 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 பாதுமே இயேசுவின் விருதினாலே நம்மோய்க்கு வாழவே கிருபையோடு இருக்குமே இயேசுவின் வந்ததனாலே
இதயத்தில் தீமூட்டேழை என் இதயத்தில் தீமூட்டினாய் எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே என்னை வாழ்ந்தே சொல்லி கரம் நீட்டினாய் சொல்லி கரம் நீட்டினாய் என்னை சொல்லி இனியவர்களே, முக்கியமான தருணம் இதுனா, இப்போ கீழே இருக்கிற அப்பாக்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. தயவுசெய்து மேல எதுக்காக இந்த கைத்தட்டு அப்படின்னா கொஞ்சம் கேட்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். நான் எதுக்கு மேல ஏறல, எதுக்கு கீழே நிக்கிறேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு அருள் தந்தையாக இருக்கிறேன் என்றால் அதுக்கு எங்க அப்பா மிகப்பெரிய பங்கு ஆற்றினார். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, வீட்டுல நானும் அக்கா மட்டும்தான், ஒரே பையன். அப்போ 12ஆம் வகுப்பு முடிக்கும் போது சாமியார் ஆகணும்னு சொல்லும் போது சொந்தக்காரங்கெல்லாம் சொல்றாங்க, ஏன் ஆகணும் அப்படிங்கும் போது எங்க அப்பா சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையா, உன் விருப்பத்தை நீ நிறைவேற்று, உன் வாழ்க்கையில நான் குறுக்க நிற்க மாட்டேன். 30 வயது ஆகத்தட்டியும் நான் குருவாகவில்லை. எங்க அப்பா மாசம் மாசம் அவங்களுக்கு வர்ற பென்ஷன் வரும். எவ்வளவு? 782 ரூபாய். அதான் என் பாக்கெட் மணி. அப்பாவுக்கு வர்ற பென்ஷன் வைக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருந்தது, வேற எதுவும் கிடையாது. 13 வருடங்கள். நம்ம பசங்கள்லாம் பார்க்கும்போது 22-23 வயசுல அப்பா அம்மாவுக்கு உழைச்சி போடணும், அப்படிதானே? இந்த மாதிரி நான் 30 வயசு வரைக்கும் கிழவனாகத்தட்டியும் அறக்கழுத வயசு வரத்தட்டியும் எங்க அப்பா அம்மா தான் சோறு போட்டு வளர்த்து. நான் கீழே நிற்கிறது என் தந்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை. ஒவ்வொரு முறையும் அருள் தந்தை நிலவன் செல்வராஜ் அப்படின்னு சொல்லும் போது அந்த மரியாதையும் புகழும் என் தந்தைக்கும் போய் செல்கிறது. சரி, எங்க அப்பாவை பத்தி நான் பேசிட்டேன். உங்க அப்பாக்கள் கையில மலபத்தோட நிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க 70 வயதிலும் இருக்கலாம், 80 வயதிலும் இருக்கலாம், 30 வயதிலும் இருக்கலாம், 25 வயதிலும் இருக்கலாம். எனக்கு தெரியல, திருமண வயது தெரியல. 21லயும் இருக்கு. அதாவது பூ கையில கொடுத்தா ஆடாத கையும் இருக்கு, கையில பிடிக்கும் போது பூதான் எனக்கு தூணுன்னு சொல்லி பிடிக்கிற கரங்களும் இருக்குது. இந்த கரங்கள் என்ன செஞ்சிச்சு, அதைத்தான் நம்ம முக்கியமா இருக்கும். இப்போ தந்தையர் ஆண்டுன்னு சொல்றதுக்காக அவங்களை கௌரவிக்கிறோமா? அவங்களுக்கு இந்த பூங்கொத்து கொடுக்கணுமா? இந்த ரோஜா செடி அவங்க வீட்டுல வாங்காம இருக்க முடியுதா? இல்ல. எதற்காக கொடுக்கிறோம்? இங்க உள்ளவங்க ஒரு சிலர் 80ஆம் ஆண்டுகள்ல வந்திருக்கலாம், 85ல வந்திருக்கலாம், 89ல வந்திருக்கலாம், 90, 92ல வந்திருக்கலாம். எல்லாருமே ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு விசா எடுத்து நிம்மதியா எட்டிகாடிலேயோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஏறி கைகால் வலிக்காம தோஹாலையோ அபுதாபிலேயோ ஒரு டிரான்சிட்ல இருந்து அடுத்த டிரான்சிட்ல அழகா பிராங்க்ஃபர்ட்லயோ அல்லது டுசல்டாஃப்லயோ வந்து இறங்கல. நீங்க இப்ப ஹாயா போலாம், ஹாயா வரலாம். அவங்க அப்படி இறங்கல. தோணி பிடிச்சி ஃபிளைட் ஏறி பஸ்ல வந்து யாருக்கும் தெரியாம காத்தும் பிடிக்க முடியாம அடியில படுத்து சட்டை உடுத்த துணியோட செருப்பு இல்லாம ஷூ இல்லாம சட்டைய ஷூவா மாத்தி அவ்வளவு கடினப்பட்டு உங்க எல்லாருக்கும் உங்க முகத்துல உங்க வீட்டுல தேவையான சாதாரண ஒரு மெழுகுதிரியில இருந்து
நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஹீட்டரு, அடிக்கடி யூஸ் பண்ற ஃபேஸ் பவுடரு எல்லாம். இந்த நிலைமைக்கு கடவுள் நம்மளை உயர்த்தியிருக்கிறார் என்றால் கடவுளோட அவங்களுடைய உழைப்பும், கடவுளுக்கு அவர்கள் ஆமா என்று சொன்ன ஆபிரகாமை போல ஆண்டவரே உங்கள் திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்ட தந்தையர்கள். உண்மையில கரெக்டாக தொடர்ந்து நூல் 12:1 மிக அழகா ஆதாமிடம் கடவுள் பேசுவார். 2 மிக அழகா சொல்வார். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயும் ஆசீர்வாதமாய் விளங்குவாய். இன்னைக்கு உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி, செல்வம், புகழ், அமைதி, நிறைவு எல்லாம் இருக்கிறது என்றால் உங்களுடைய தந்தையர் செய்த தியாகம், அவர்கள் அனுபவித்த உடலாலும் உள்ளத்தாலும் ஏற்றுக்கொண்ட அந்த வேதனை, தனது தாய் தந்தையரை பிரிந்து, தனது சகோதரனை பிரிந்து, தனது சகோதரியை பிரிந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட வழி, அந்த தியாகத்துக்கு கிடைத்ததுதான் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற வாழ்வு. அதில் மாற்று கருத்து இல்லை என்று நினைக்கிறேன். உண்மைதானே? உண்மைனா நல்லா கை தரலாம். சரி, கடவுள் ஆபிரகாமுக்கு உன் பெயரை நிலைமாற்றுவேன் எல்லாம் சொல்லு. உங்க ஒவ்வொருத்தருடைய பெயர்லயும் அப்பா பேர் வந்துட்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? அது நீங்க நினைச்சீங்களோ ஸ்ரீலங்கால இருந்தா கூட அப்படி வராது. இங்க இருந்தா அவரை சர்னைம் சேர்த்து விட்டுருவாங்க அந்த அளவு. ஆனா ஆபிரகாம் ஏன் ஒப்பிட்டேன்னு தெரியுமா? 12:1 மிக அழகாக ஆண்டவர் சொல்வார், நான் காட்டுகின்ற நாட்டிற்கு உன் வீட்டாரையும் உன் இனத்தாரையும் உன் சுற்றத்தாரையும் விட்டு விட்டு நீ செல்வாயெனில் நான் உன்னை சிறப்புறச் செய்வேன், உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், நீயும் ஆசீர்வாதமாய் விளங்குவாய். சொந்த நாட்டை விட்டு வந்து அவ்வளவு தியாகமும் ஆபிரகாமை போல இவர்கள் அனுபவித்தார்கள். சரியா? இப்போ அவங்களை தூக்கி பூங்கத்து கொடுத்து மகிழ்ச்சிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி ஒவ்வொருத்தர் கையில ஒரு சிலர்லாம் பூ விரிஞ்சு இருக்கு, ஒரு சிலர் கையில மொட்டா இருக்கு, ஒரு சிலர் கையில கொஞ்சம் அது முந்த நாள் வாங்கின தண்ணீராம இல்லாம கொஞ்சம் வாடி இருக்கு. ஆமாவா இல்லையா? பூ தன்மை. இந்த பூ எப்பவுமே மலர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம். ஆமாவா இல்லையா? அப்போ பிள்ளைகளாகி நீங்கள் தந்தையர் செய்த தியாகத்தை நினைத்து அப்படியே விட்டுட்டு போயிடணும். அப்படியா? தந்தையரை எப்போதும் மறக்காமல் அவர்களுக்கு தூணாக இருக்க முயற்சி செய்யுங்கள், அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், அவர்களோடு உடன் இருங்கள். அதுவே தந்தையருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக மிக அரிய பரிசு. நான் எங்க அப்பா கூட நான் இருக்க முடியல, பரவாயில்ல, என் மகன் என் கூட இருக்கானே அப்படிங்கிற சந்தோஷத்தையாவது கொடுங்க. அவங்களுடைய மகிழ்ச்சி இன்னும் ரெட்டிப்பாகும். உங்களுக்காக ஒண்ணு உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் அவர்களோடு இருங்கள், மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்குங்கள். தந்தை அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிக்க வச்சுதான் மன்னிச்சுக்கோங்க. சூப்பரியா, மைக்கு வேலை செய்யவே இல்லை. நாம் உயரத்தை அடைய தன்னை ஏணியாக்கி கொள்பவர் தந்தை. இவர்களை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். வென்சிங்களப்பா பங்கு மக்கள். கௌரவிக்கும் முகமாக அருட்தந்தை நிலவன் செல்வராஜ் அவர்கள் மலர் கொத்து வழங்குவார். அருட்தந்தை நிலவன் செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்னும் வாக்கிற்கமைய ஜெர்மன் ஆன்மீக பணியகத்தின் புதிய செயலாளர் அலன் மதியாபரணம் அவர்கள் கடமை மற்றும் பொறுப்புணர்வோடு பலன் தரும் நல்ல திட்டங்களை நன்கு செயல்படுத்தி நேர்மை, உண்மை, உழைப்பு போன்ற நல் மதிப்பீட்டை தம் வாழ்வில் தமதாக்கி சேவையாற்றிட வேண்டுமென்று வாழ்த்தி நிற்கின்றோம். முஞ்சன் கிளப்பாக் பங்கு மக்கள். இவரை கௌரவிக்கும் முகமாக ஜேர்மன் பணியகத்தின் செயலாளர் ரெவின் நிராஜ் அவர்கள்
மலர்கொத்து கொடுத்து கௌரவிப்பார்.